இந்த விளக்கம் என்னவென்றால், நடிகனாக இருந்தவன் அரசியல்வாதி வேஷம் தரித்திருக்கிறான் அவனது சுயநலனுக்காக. அர்த்தம் என்ன? அதாவது பைபிள் வார்த்தை விளக்கம் சொல்றேன். என் வார்த்தை கிடையாதுங்க, இது எல்லாமே கடவுள் சொன்ன வார்த்தை. என் வார்த்தை கிடையாது. சோசியல் சொல்லுவார்ல, சோசியல் புகழ் சொன்னா பாராட்டுறதும் சொன்னா திட்டம் கூடாது. இது சொன்னாலும் ஏற்றுக்கணும். கடவுள் பற்றி சோசியத்தில் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இது கடவுள் சொன்ன வார்த்தை. கொஞ்சம் மாறலாம், மாறாமல் இருக்கலாம். நடிகனாக இருந்தவன் அரசியல்வாதி வேதம் தடுத்திருக்கிறார். நடிகனாக இருந்தவர் அரசியல்வாதி வேஷம் போட்டுக்கிறார். நடிகனாக ஒரு வேஷம், அரசியல்வாதி நம்ம நடிகனா ஜாலியாக இருக்கலாம், சிரிச்சு ஜாலியாக இருக்கலாம். அரசியல்வாதி கொஞ்சம் பொறுப்பாக கடமையோடு இருக்கணும். வேஷம் போட்டிருக்கிறாரு. எதுக்காக? அவன் சுயநலனுக்காக. அவன் எதுக்குன்னு சொல்லியிருக்கிற கடவுள் அவனுடைய ஒரே எண்ணம் முதலமைச்சராகணும் எண்ணம் தான். அது கடவுள் நிறைவேற்றி விட்டார். மக்கள் நன்மை செய்யணும், காமராஜரை போல கக்கனை போல நல்ல ஆட்சி கொடுக்கணும்னு நினைக்கிறா என்ன கிடையாது அவருக்கு. நாம முதலமைச்சராகணும்.